ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான ப்ரோக்லி ரைஸ். இதுக்கு ஒரு கை போல் புதினா, 2 பெரிய வெங்காயம் ஒல்லியாக நறுக்குனது, 5 பச்சை மிளகாய், 1 கப் பால், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் தேவைப்படும். ஒரு ப்ரோக்லி இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். கரம் மசாலா தேவைக்கேற்ப, நெய் ஒரு 2 ஸ்பூன் தேவைப்படும். பாஸ்மதி ரைஸ் 2 கப் ஊற வச்சுக்கோங்க, 20 to half an hour வரைக்கும். 2 ஸ்பூன் நெய் உருக்கிக்கலாம். இதுக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விஷ் தான். அது கூட முழு கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆகி ஸ்மெல் வந்ததும் ஆனியன் சேர்த்துடலாம். இப்போ ஆனியனும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் கீரி சேர்த்துருக்கேன், அஞ்சனம். இஞ்சி பூண்டு விழுதும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ எடுத்து வச்சுருந்தா 1 கை புதினா சேர்த்துக்கோங்க. இது இல்லாட்டா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்தா நல்லா ஃப்ளேவரிங்காக இருக்கும். எடுத்து வச்சுருந்த 1 கப் பால், அது கூடவே 1 கப் தண்ணி. உங்களுக்கு பால் பிடிக்காதுனா வெறும் தண்ணிலையும் பண்ணலாம். உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதித்ததும் அரிசி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 1 கப் ஊற வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துருக்குறோம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் பால், 1 கப் தண்ணி. நீங்கள் 2 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி தண்ணி வற்றி வரும்போது நம்ம கழுவி வச்சுருந்த ப்ரோக்லி ஆட் பண்ணிடலாம். அதோட கீழே உள்ளதும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ப்ரோக்லியில். அதையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிராக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதை மஷ்ரூம் மசாலா, எக் வச்சு சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.